வணக்கம். 10 மணி செய்தி தொகுப்பிற்கு உங்களை வரவேற்பது நான் சிவரஞ்சனி. இன்றைய நாளின் முக்கிய நிகழ்வுகளை நேரலையில் வழங்குவதற்காக களத்திலிருந்து செய்தியாளர்கள் நம்மோடு இணைந்திருக்கின்றனர். குறிப்பாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் நடைபெறும் திமுக நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் குறித்து செய்தியாளர் சுபாஷ், சேலத்தில் அன்புமணி தலைமையில் நடைபெறும் பாமக ஒருங்கிணைந்த மாவட்ட பொதுக்குழு கூட்டம் குறித்து செய்தியாளர் கோகுல், திருப்பூர் மாவட்டம் அவிநாசியில் நடைபெறும் விசைத்தறி உரிமையாளர்களின் ஆர்ப்பாட்டம் குறித்து செய்தியாளர் பாலாஜி பாஸ்கர், இன்றைய வானிலை நிலவரம் தொடர்பாக செய்தியாளர் வேல்முருகன் ஆகியோர் நமக்கு தகவல்களை தர இருக்கிறார்கள். இவர்களோடு பேசுவதற்கு முன்பாக இந்நேரத்திற்கான முக்கிய செய்திகளை பார்த்துவிடலாம். ஆசிரியர்களின் பொது மாறுதல் கலந்தாய்வுக்கு இன்று முதல் விண்ணப்பிக்கலாம். பள்ளிக்கல்வித்துறை அறிவிப்பு. அகமதாபாத் விமான விபத்து தொடர்பாக மன்னிப்பு கோரினார் ஏர் இந்தியாவின் உரிமையாளரான டாடா குழும தலைவர் சந்திரசேகரன். இறந்தவர்களின் குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூற வார்த்தை இல்லை என உருக்கம். விண்ணப்பித்த 15 நாட்களுக்குள் வாக்காளர் அட்டை வழங்கப்படும். தற்போது 1 மாதம் ஆகும் நிலையில் தேர்தல் ஆணையம் புதிய முடிவு. ஈரானிலிருந்து மீட்கப்பட்ட 110 மாணவர்கள் டெல்லி திரும்பினர். ஈரானில் நிலைமை மிக மோசமாக இருப்பதாக பேட்டி. தங்கள் மீது தாக்குதல் நடத்தி இஸ்ரேல் பெரும் தவறு இழைத்து விட்டதாக ஈரானின் உச்சபட்ச தலைவர் அயத்துல்லா பேச்சு. ஈரான் ஒருபோதும் சரணடையாது என்றும் திட்டவட்டம். ஈரான் இஸ்ரேல் இடையேயான மோதலில் நான் என்ன செய்வேன் என்று யாருக்கும் தெரியாது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பேட்டி. மதுரை மாவட்டம் சோழவந்தான் அருகே முதலைக்குளத்தில் மீன்பிடி திருவிழா. வெளியூரில் இருந்து வந்து பங்கேற்ற பொதுமக்கள். விபத்துக்குள்ளான ஏர் இந்தியா விமானத்தின் கருப்பு பெட்டியை அமெரிக்காவிற்கு அனுப்ப திட்டம். கருப்பு பெட்டி சேதமடைந்ததால் அதில் உள்ள தகவல்களை இந்தியாவில் மீட்டெடுப்பதில் சிக்கல். அதிமுக கூட்டணியில் பாஜக இருப்பதால் சேர முடியவில்லை. யாரையும் மிரட்ட வேண்டிய அவசியமில்லை எனவும் மதுரை பொதுக்கூட்டத்தில் விசிக தலைவர் திருமாவளவன் பேச்சு. இங்கேயும் திறந்து வச்சுட்டு அங்கேயும் திறந்து வச்சாதானே நீ ஒழுங்கா இந்த பேரம் பேசலன்னா அந்த பக்கம் போயிடுவோம்னு மிரட்ட முடியும். இங்க நீ ஒழுங்கா நான் கேட்கறத கொடுக்கணும், நான் இந்த பக்கம் போயிடுவேன்னு மிரட்ட முடியும். அப்படி மிரட்டி தானே அரசியல் பண்ணணும். அப்படி ஒரு அரசியல் எங்களுக்கு தேவையில்லை. ஜூலை 9ஆம் தேதி வேலை நிறுத்தத்தில் ஈடுபட டாஸ்மாக் பணியாளர்கள் சங்கம் முடிவு. நோட்டீஸ் வழங்கியுள்ளதாக நிர்வாகிகள் அறிவிப்பு. எடப்பாடி அருகே அரசு பள்ளியில் ஆசிரியரின் டிஃபன் பாக்ஸ்களை சுத்தம் செய்த மாணவிகள். தலைமை ஆசிரியர் பணியிட மாற்றம். முதுமலையொட்டிய கிராமங்களுக்குள் யானைகள் நுழையாமல் தெர்மல் ட்ரோன் மூலம் விரட்டும் வனத்துறையினர். ட்ரோன் மூலம் ஒலி எழுப்பி யானைகள் வனப்பகுதிக்குள் விரட்டி அடிப்பு. கரூரில் பிரபல ரவுடியை துப்பாக்கியால் சுட்டுப்பிடித்த போலீசார். அரிவாளால் தாக்க முயன்றதால் துப்பாக்கிச் சூடு நடத்தியதாக காவல்துறை விளக்கம். உலகில் முதன்முறையாக அமெரிக்காவில் HIV-க்கான தடுப்பு மருந்து கண்டுபிடிப்பு. இந்திய ரூபாய் மதிப்பில் 2100 ரூபாயாக விலை நிர்ணயம். டென்மார்க்கில் உள்ள தீவில் கோலாகலமாக நடைபெற்ற பட்டத் திருவிழா. உலகின் மிகப்பெரிய பட்டத் திருவிழாவில் ஏராளமானோர் பங்கேற்பு. தனக்கும் சுப்மன் கில்லுக்கும் இடையே ஒரு சிறப்பான நட்பு இருப்பதாக கூறிய ரிஷப் பண்ட். இங்கிலாந்துக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் உள்ள சவால்களை இருவரும் ஒன்றிணைந்து சமாளிப்போம் என்றும் உறுதி. மாணவர்கள் விசாவிற்கான நடைமுறையை நிபந்தனைகளுடன் மீண்டும் தொடங்கிய அமெரிக்கா. ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் கணக்கு விவரங்கள் ஆய்வுக்கு உட்படுத்தப்படும் என அறிவிப்பு.
சட்டமன்ற தேர்தல் பணிகளில் தீவிரம் காட்டி வரும் திமுக தங்களின் முந்தைய வெற்றி தோல்விகளின் அடிப்படையில் தொகுதிகளை நிறங்கள் வாரியாக பிரித்து வாக்குகளை அதிகரிக்கும் புதிய வியூகத்தை கையில் எடுத்துள்ளது. இதுகுறித்து விரிவாக பார்க்கலாம். 2026 ஆண்டு சட்டமன்ற தேர்தலுக்கான பணிகளை 10 மாதங்களுக்கு முன்பே திமுக தொடங்கி அதில் தீவிரம் காட்டி வருகிறது. இதற்காக தொகுதிகளை மண்டல வாரியாக பிரித்து அவற்றுக்கு அமைச்சர்கள், MP, MLA-க்களை பொறுப்பாளர்களாக திமுக தலைமை அறிவித்தது. மீண்டும் ஆட்சி அமைப்பது மட்டுமன்றி 200க்கும் அதிகமான தொகுதிகளை கைப்பற்றுவதற்காக வெல்வோம் 200 படைப்போம் வரலாறு என்ற திட்டத்தையும் திமுக தலைமை செயல்படுத்தியுள்ளது. இந்நிலையில் தொகுதிகளை தங்களின் முந்தைய வெற்றி தோல்விகளின் அடிப்படையில் 4 நிறங்களாக திமுக பிரித்து புதிய வியூகம் வகுத்துள்ளது. அதன்படி சிவப்பு, ஆரஞ்சு, இளம் பச்சை, அடர் பச்சை என 4 நிறங்களாக தொகுதிகள் பிரிக்கப்பட்டுள்ளன. கடந்த முறை திமுக வெற்றி வாய்ப்பை இழந்த தொகுதிகள், உட்கட்சி பிரச்சனை, தற்போது அதிக கவனம் செலுத்த வேண்டிய தொகுதிகள் சிவப்பு நிறமாக வகைப்படுத்தப்பட்டுள்ளன. கடுமையான போட்டி இருக்கும் தொகுதிகள், கவனம் செலுத்தி பணியாற்ற வேண்டிய தொகுதிகள் ஆரஞ்சு நிறத்தின் கீழ் கொண்டுவரப்பட்டுள்ளன. வெற்றி பெறும் தொகுதிகள் இளம் பச்சை நிறத்தின் கீழும், நிச்சயம் வெற்றி பெறும் தொகுதிகள் அடர் பச்சை நிறத்தின் கீழும் கொண்டுவரப்பட்டுள்ளன. இவற்றின் அடிப்படையில் கட்சி நிர்வாகிகளுடன் திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் 1-to-1 முறையில் ஆலோசனை நடத்தி வருகிறார். கடந்த 14ஆம் தேதி இந்த ஆலோசனை தொடங்கியது. அன்றைய தினம் சிதம்பரம், உசிலம்பட்டி, விழுப்புரம் தொகுதி நிர்வாகிகளுடன் முதலமைச்சர் ஆலோசனை நடத்தினார். கடந்த 16ஆம் தேதி நடந்த ஆலோசனையில் பரமத்திவேலூர், பரமக்குடி, கோவை, கவுண்டம்பாளையம் தொகுதி நிர்வாகிகள் பங்கேற்றனர். ஒவ்வொருவரிடமும் தனியாக 5 முதல் 7 நிமிடங்கள் வரை பேசிய முதலமைச்சர் மாவட்ட செயலாளர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்களின் செயல்பாடுகள் தொடர்பாகவும் கேட்டறிந்தார். தொடர்ந்து சட்டமன்ற தேர்தல் பணிகளில் சிறப்பாக செயல்படவும் அறிவுரை வழங்கினார். தற்போது சிவப்பு நிறத்தின் கீழ் வரும் தொகுதிகளின் நிர்வாகிகளிடம் ஆலோசனை நடந்து வரும் நிலையில் அடுத்தடுத்து ஆரஞ்சு, இளம் பச்சை, அடர் பச்சை என ஆலோசனை நடக்கும் என தெரிகிறது. எதிர்க்கட்சிகளிடம் ஒற்றுமை இல்லை என்பதை அறிந்து திமுக தனது முழு பலத்தை செலுத்தி மீண்டும் ஆட்சியை பிடிக்க முனைப்பு காட்டுவதாக பத்திரிகையாளர் ஷபீர் அகமது கூறினார். திமுகவுடைய தொண்டர்களுடைய மனநிலை அப்படின்றது ஓரளவுக்கு அவங்க ரொம்ப உற்சாகமாகவும் இல்லை, அதே சமயத்தில் ஆட்சியில் இருக்கோம் அப்படின்ற ஒரு இது இருக்கு. ஆனால் அவங்ககிட்ட அந்த உற்சாகம் அப்படின்றது இல்லை. ஒரு தேர்தலுக்கு மீண்டும் பணியாற்ற வேண்டும் அல்லது எதிர்வரக்கூடிய 2026 தேர்தலில் நாம் வெற்றி பெற வேண்டும் அப்படின்ற அந்த உற்சாகம் இல்லை. அதற்காக தான் இப்போ தொண்டர்களை தயார்படுத்தக்கூடிய ஒரு நடவடிக்கையில் முதலமைச்சரை நேரடியாக இறங்கியிருக்கிறார். திமுக போட்டியிடும் தொகுதிகள் மட்டுமின்றி கூட்டணி கட்சிகள் நிற்கும் தொகுதிகளையும் கருத்தில் கொண்டு இந்த பணியில் திமுக ஈடுபட்டுள்ளதாக கூறப்படுகிறது. நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்திகளுக்காக செய்தியாளர் கோகுல். திமுக கூட்டணியில் ஓட்டை விழுந்து விட்டதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் வைகை செல்வனின் விமர்சனத்திற்கு திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி எதிர்வினையாற்றியிருந்தார். இந்நிலையில் வைகை செல்வன் சந்திப்பு குறித்தும் அதிமுகவுடன் கைகோர்ப்பதற்கு தங்களுக்கு எது தடையாக இருப்பது என்பதையும் விசிக தலைவர் திருமாவளவன் வெளிப்படையாக பேசியுள்ளார். திமுக கூட்டணியில் ஓட்டை விழுந்து விட்டது என்பதைத்தான் இப்போதுக்கு என்னால் சொல்ல முடியும். இது முதல் கட்டம். அடுத்தடுத்த கட்டத்தை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். திருமாவளவன் பலமுறை உறுதியாக சொல்லிட்டார், எங்களுடைய கூட்டணி கொள்கை கூட்டணி, நாங்கள் உறுதியா இருக்கிறோம். 2026 தளபதி மு.க. ஸ்டாலினுடைய ஆட்சி தான் அமைய வேண்டும், எங்களுடைய கூட்டணி ஆட்சி தான் அமையும் என்று தெளிவாக சொல்லிட்டார். ஓட்டை விழுந்திருக்குதுன்னு சொன்னா அவர் பார்வையில் தான் ஓட்டை இருக்குன்னு, அவர் நல்ல டாக்டர் பார்த்து கண்ணை டெஸ்ட் பண்ணிக்கிறது நல்லது. பலரின் முன்னிலையில் நடந்த ஒரு சந்திப்பு, அரசியல் ஏதும் பேசாமல் நடந்த சந்திப்பு. அவர் இலக்கிய தளத்தில் என்ன செய்து வருகிறார் என்பது குறித்து என்னிடத்திலே மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொண்ட ஒரு தருணம், அவ்வளவுதான். பிஜேபி, பாமக இந்த 2 கட்சிகளில் இருக்கிற அணியில் நாங்கள் ஒருபோதும் அதிமுகவோடு சேர்வீர்களா? சேரலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் அதிமுகவோடு பிஜேபி இருப்பதனால் சேர முடியாது. நீங்க இப்படி கதவெல்லாம் சாத்திட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆஃபர் வரும், என்ன உங்களுக்கு பயன் கிடைக்கும்? இங்கேயும் திறந்து வச்சுட்டு அங்கேயும் திறந்து வச்சாதானே நீ ஒழுங்கா இந்த பேரம் பேசலன்னா அந்த பக்கம் போயிடும்னு மிரட்ட முடியும்.
இங்க நீ ஒழுங்கா நான் கேட்கறத கொடுக்கணும்னா நான் இந்த பக்கம் போயிருவேன்னு மிரட்ட முடியும். அப்படி மிரட்டி தானே அரசியல் பண்ணணும். அப்படி ஒரு அரசியல் எங்களுக்கு தேவையில்லை.